வெல்கம் பேக் டு எல்பி அக்வாரியம். கோல்ட் ஃபிஷ் எக் லே பண்ணிச்சு 3 எக்ஸ் தான் ஹேட்ச் ஆகிருக்குன்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஃப்ரை தான் இது. இது ஒரு ஃப்ரை தான் இருக்கிறதுலே ஹெல்த்தியாக இருக்குது. தென் இது அனதர் ஃப்ரை. கொஞ்சம் இது ஸ்டேபிளாக இல்லை, பார்க்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரை இதுதான். டோட்டலி 3 ஃப்ரைஸ் தான் ஹேட்ச் ஆகிருக்கு. ரிமைனிங் எக்ஸ்லாம் இதில் தான் இருக்குது. பட் ஹேட்ச் ஆகாதுன்னு தெரியும், ஆனாலும் ஒரு ஆசையில் இப்படி போட்டு வச்சுருக்கேன். பட் வேஸ்ட் தான். ஆனாலும் அந்த எக்ஸ் இருக்க லீஃபை தனியாக போட்டு அதே வாட்டரில் போட்டு வச்சுருக்கேன். தென் ஃப்ரைஸ்க்கு ஃபீட் பண்ணணும். ஒரு எக் பாயில் பண்ணிவிட்டு அதோட அந்த எல்லோ யோக் 3 ஃப்ரைஸ் தானே இருக்குது, அதனால் கொஞ்சம் போதும். அதை ஒரு கிளாத்தில் சுற்றி அதை அந்த வாட்டரில் இப்படி பண்ணால் போதும். அதுவே அதுக்கு போதுமான ஃபுட்டு. 1 டேக்கு ஒன்ஸ் பண்ணால் போதும். மெதுவாக அது போய் சாப்பிடுது பாருங்கள். இந்த ஒரு ஃப்ரை தான் கொஞ்சம் பார்க்க ஹெல்த்தியாக இருக்குது. இன்னொன்று ஏதோ அடிப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த ஃப்ரை தாங்குமான்னு தெரியலை, பட் நான் கேர்ஃபுல்லாக தான் எடுத்தேன். நெக்ஸ்ட் இன்னொரு ஃப்ரை தான். இது கொஞ்சம் ரொம்ப கலர் கம்மியாக டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்க மாதிரி இருக்குது. அவ்வளோ எக்ஸில் 3 எக் தான் ஹேட்ச் ஆகிருக்கு. பரவாயில்ல, எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் எக் வச்சுது. 3 இருக்கே. நெக்ஸ்ட் நேற்று தான் இந்த வாட்டரில் ஃபில்டர் பண்ணி போட்டேன். அதே வாட்டர் தான் இது. எந்த வாட்டரில் ஹேட்ச் ஆச்சோ அதே வாட்டர் தான். இவ்வளோ நாள் அப்படியே விட்டுட்டு நேற்று தான் தனியாக எடுத்து போட்டுட்டு அந்த எக்கை தனியாக அந்த பவுலில் போட்டுட்டேன். அப்படியே மெதுவாக சாப்பிட்டுட்டோம். நெக்ஸ்ட் கோல்ட் ஃபிஷ்ஷை டப்பில் எடுத்து போட்டுருந்தேன். நான் அதை மறுபடியும் அதோட பழைய ப்ளேஸ்க்கே ஷிஃப்ட் பண்ணிட்டேன். மறுபடியும் எக் லே பண்ணுமான்னு பார்க்கலாம். அவ்வளோதான் கைஸ். தென் அந்த ஃப்ரைஸோட க்ரோத்தை நான் அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். Bye guys.